ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க உறவுகளே, இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூண்டு குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் பூண்டு குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து போட்டுக்கோங்க. வெந்தயமாக வந்து மிளகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும், லாஸ்ட்டாக வந்துட்டு மிளகாய் போட்டு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வறுந்துச்சு, இவ்வளோதாங்க, நல்லா வறுந்துச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பொன்னரமாக வந்துச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். சாந்துடுச்சு, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள், லாஸ்ட்டாக ஒரு மிளகாய். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் இது தீஞ்சிடும், அதனால இப்போ போடுறேன். பாருங்க, இப்படி பொண்ணு கேட்ட உப்பு, ஒரு கப்பு புளி கரைச்சல் வச்சுருக்கேன். கொதிச்சு வரட்டும், அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இது பொடி பண்ணிக்கணும், மூடிடணும். நல்லா வந்துட்டுங்க, நல்லா வாசனையாக இருக்குது, சாப்பிடவே செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. அப்படியே கொதிச்சு வரட்டும், நல்லா கொதிக்கும். நல்லா எப்படி பாருங்க, எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா அழகாக கொதிச்சு வரணும். எண்ணெய் பாருங்கள் பெரிய சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா இப்போ எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி போடுறோம் பாரு, அந்த பொடி பண்ணி, அந்த பொடி தான் இதோடைய டேஸ்ட்டு தாங்க. இதுக்கு மேலே கொதிச்சதுன்னா அப்புறம் குழம்பு பத்தாதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சது இதோடைய வேலை. ஓகே, ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டைல் நீங்கள் வச்சது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் இப்படி வைக்க மாட்டோங்க பூண்டு குழம்பு, நாங்கள் வேறு ஸ்டைலில் வைப்போங்க அப்படின்னு சொன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரைச்சது எல்லாம் பொடி பண்ணி போட்டது, அதனால சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். சரி, முட்டையை வேக வச்சு இந்த குழம்பு வச்சு அப்படியே சாப்பிட்டா செம்மை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓகே, பாய். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்க்கவே எனக்கு எப்படா சாப்பிடணும்னு தோணுது. இந்த குழம்புனாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எப்படா சாப்பிடணும்னு தோணுது. செம்மையாக இருக்கு. வாவ், பூண்டே செம்மையாக இருக்கு. வாயில் வைக்கும் போதே டேஸ்ட்டு, அந்த வாசனை தான் பயங்கரமாக இருக்கும். வாவ், நல்லெண்ணெய் வாசனை செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு.